வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் தொடரும் அதிமுக எம்எல்ஏக்கள் விலகல், பதவி விலகலை நோக்கி தள்ளுவது எது என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். 4 எம்எல்ஏக்கள் பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம் இவங்கெல்லாம் தொடர்ந்து இப்போ விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கரும் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எது அந்த முடிவை நோக்கி தள்ளுது? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க 3வது இடத்த வந்ததை யாராலையும் அந்த கட்சியில் ஏற்றுக்க முடியல. இன்னொரு 5 வருஷம் நம்ம பவர் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் எல்லாருமே மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பவர் அப்படிங்கிறத தாண்டி எதிர்கட்சி வரிசை கூட நமக்கு இல்லை. அதிமுகவுக்கு பின்னால் நம்ம உட்கார வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் மீறி நம் கட்சிக்கு என்ன எதிர்காலம்? அதிமுகவினுடைய உயிர் நாடி ஆன்டி-டிஎம்கே. அந்த உயிர் நாடியே விஜய் அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தாவேக்கா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ தாவேக்காவை மீறி நம்ம ஆன்டி-டிஎம்கே பாலிட்டிக்ஸை இனிமேல் எப்படி பேசுறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க. ஒன்று ஆன்டி-டிஎம்கே பேசுகிற தாவேக்காவில் போய் சேர்ந்துடலாம், அப்படி இல்லைன்னா டிஎம்கேலேயே போய் சேர்ந்துடலாம். அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 கட்சி தான் அதிமுகவிலேருந்து போகிறவங்களுக்கான ஆப்ஷன்ஸாக இருக்குது. திரு பெஞ்சமின் அவர்கள் திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறார். அதற்கு முன்னால் ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள் இவங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்க. தேர்தலுக்கு முன்பாக போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னென்னா விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அதிமுகவிலே இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் தோல்விக்கான பொறுப்பை திரு இபிஎஸ் அவர்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளே தோல்விக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வோம்னு சொல்லிட்டாரோ, அந்த மாதிரி தோல்விக்கு பொறுப்பு ஏற்பது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னும் அதிமுக தோல்வியை ஆராய்வதற்கான விஷயங்களை செய்யலை. இது இன்னைக்கு நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபமாக எனக்கு தெரியல. 2021லேயே ஒரு மிகப்பெரிய தோல்வி அந்த கட்சிக்கு. 22 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இன்னொரு மிகப்பெரிய தோல்வி. இரட்டை தலைமை போன்ற விஷயங்களை இவங்க எல்லாரும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2024 இரட்டை தலைமையெல்லாம் கிடையாது, ஒற்றை தலைமை தான். அந்த தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு தோல்வி. 3வது தேர்தலில் 21க்கு பிறகு நடக்கின்ற இந்த தேர்தலையும் ஒரு தோல்வி அப்படின்னும் போது இதுக்கான வியூகங்களை யார் தயார் பண்ணுறது? ஏன்னா திரு விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே ஓரளவுக்கு கட்சியில் பெரும் பதவிகளை வகித்தவர்கள். பட் இபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட இந்த 4-5 வருடங்களில் இவங்கெல்லாம் ஓரங்கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. முக்கிய முடிவுகளை திரு இபிஎஸ் அவர்களும், கேபி முனுசாமி, திரு திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் தான் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். முழுக்க முடிவு இபிஎஸோடைய முடிவு தான். இல்லை, அதான் நானும் கேட்குறேன். இப்போ ஆன்டி-டிஎம்கே எப்படி செய்ய போகிறோம்? இப்போ திரு விஜய் வந்துட்டார், அவர் வந்த பிறகு ஆன்டி-டிஎம்கே ரோல் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது கட்சி தலைமை எடுக்க வேண்டிய அல்லது தலைமை கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே. அது எடப்பாடி பழனிசாமி செய்யணும். அது அவர் ரொம்ப திடமாக தான் இருக்கார். அவர் எந்த இடத்துலையும் எதையும் இது பண்ணுற மாதிரி காம்ப்ரமைஸ் வர மாதிரி தெரியல சார். காம்ப்ரமைஸுங்கிறத விட இங்கே பிரச்சனை என்னன்னா, நமக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தான். 21ல் நீங்கள் தோத்த பிறகு இரட்டை தலைமை போன்ற விஷயங்களில் நீங்கள் கட்சிக்குள்ளேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார்னா, பாஜகவினுடைய தலைவராக அந்த ஆன்டி-டிஎம்கே ஸ்டாண்டை அவர் எடுக்கிறாரு. ஆப்போசிஷன் ஸ்பேஸை அதிமுக வில்லிங்காக அண்ணாமலை அவர்கள்கிட்ட சீட் பண்ணுறாங்க. இப்போ ஆப்போசிஷன் ஸ்பேஸே உங்களுக்கு கிடையாது. அப்போ நீங்கள் சட்டமன்றத்திலேயும் 3வது உட்காரும்போது அப்போ ஒன்று பதவி ஆளுங்கட்சி வரிசையில் உட்காருவோம், இல்லை எதிர்கட்சியாக திமுகவோட போய் சேர்ந்துருவோங்கிறது தான் எல்லாரும் எடுக்கிறார்கள். பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாவேக்காவுக்கு போகிறாங்க. பதவி இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெருமளவுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணோம்னா அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுக்கலாங்கிறவங்க திமுக. பதவி வேணும்னு நினைக்கிறவங்க தாவேக்கா பக்கம் போகிறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அங்கே போனால் ஏதோ ஒரு பதவியோ இல்லை ஒரு பாதுகாப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ திமுக பக்கம் போகிறதுக்கான என்ன காரணம்? திமுக பக்கம் போகிறதுக்கான காரணம்
தாவேக்காவில் நமக்கு என்ன பெரிய growth இருக்கும், அங்கே வந்து வேண்டாம், அங்கே திருப்பி இதே பாலிடிக்ஸை தான் பண்ணணும். ஒருவேளை திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கும் பொழுது ஒரு ஆப்ஷனாக தாவேக்காவுக்கு ஆப்ஷனாக திமுக தான் நிச்சயமாக இருக்கும். திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் இந்த நகர்வு இப்போ பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இருக்குது. அதனால் தாவேக்காவில் நமக்கு அவங்களுக்கு யாரும் ரீச் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா தாவேக்காவில் அவங்கள ரிஜெக்டும் பண்ணியிருக்கலாம், வேண்டாம். ஏன்னா தாவேக்கா வந்து ரொம்ப பிக் அண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க எல்லாரையும் அவங்க கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிற மாதிரி தெரியல. பெருமளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவங்க கட்சி வீக்காக இருக்குதோ அங்கெல்லாம் தான் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து திமுகவுக்கு ஒரு சிலர் விரும்பி பார்த்தீங்கன்னா தாவேக்கா எல்லா இடத்துலையுமே வீக்காக தான் இருக்குது. இது இந்த வெற்றி முடிவை வச்சு, இந்த தேர்தல் முடிவை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட முடியல. இல்லை, அப்படி சொல்லலை நான். தாவேக்கா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம், ரூரல் ஏரியாஸ்ல நமக்கு நான் சொல்ல வந்தது குறைச்சி மதிப்பிடல, கட்டமைப்பா சொல்றேன். இல்ல, விழுப்புரத்துல ஜெயிக்கவே இல்லை, அங்க நம்ம புது லீடர்ஸை கொண்டு வருவோம். கடலூர்ல பெருமளவுக்கு ஜெயிக்கல, அங்க கொண்டு வருவோம். அதனாலதான் அங்கதான் MC சம்பத் ஃபிட் ஆகுறாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து தான் நான் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்து MR விஜயபாஸ்கர் எங்க ஃபிட் ஆவார்னா, கொங்குல என்னதான் இவங்க இது பண்ணியிருந்தாலும் இன்னும் கட்டமைப்பு வேணும், அந்த இடத்துல MR விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஃபிட் ஆகுறாரு. ஸோ அப்படிதான் அவங்க சூஸ் பண்ணி தான் பண்றாங்க. அவங்க சென்னையில் வந்து பெருமளவுக்கு அதிமுகவிலிருந்து மற்ற கட்சிகளிலிருந்து ஆட்கள் அவங்க தேடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்த தேர்தலில் வசீகரத்தில் ஜெயிச்சிட்டிங்க, அடுத்த தேர்தலில் இங்கே வசீகரத்தில் ஜெயிக்க முடியாது, கட்டமைப்பு வேணும்னும் போது அதனால தான் பாலகங்கா போன்றவர்கள் அங்கே ஃபிட் ஆகுறாங்க. ஸோ தாவேக்கா வந்து இதை வந்து, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. வர்றவங்களெல்லாம் அவங்களும் கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த கட்சியில் 30 வருஷமா 35 வருஷமா விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, அவரோட ரசிகர் மன்றத்துக்கு போஸ்டர் ஓட்டினவங்க எல்லாம் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அது நியாயமான விஷயம். அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் தான் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும், இவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் போது அதையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே தாவேக்காவில் ஆக்சுவலாக புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து என்ன இஷ்டத்துக்கும் ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் பதவி எப்படி, இப்போ வர்றவங்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு பதவியை கேட்பாங்க, அப்படி இல்லை நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல். 2 கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரியான சீனியர் லீடர்ஸை தாவேக்கால உள்ள கொண்டு வரதன் மூலமாக இப்போ நீங்கள் சொல்றீங்க அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றீங்க. பொதுவாக தாவேக்கா எப்படி அறியப்பட்டதுன்னா, இளைஞர்களுக்கான ஒரு கட்சியாகவும் ஜென்சி இளைஞர்களுக்கான பார்ட்டியாக அவங்களோட வாக்குகள் அதிகமாக கொண்ட கட்சியாக தான் பார்க்கப்பட்டதன் போது, அந்த கட்சியில் இப்போ வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மூத்தவர்களாக தான் இருக்காங்க. அதிமுகலேருந்து வர எல்லாருமே சீனியர்ஸாக எடுக்கும்போது அது வந்து அந்த கட்சியோட அவங்களோட இயல்புக்கு முரணாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. 2வது, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மதுராந்தகத்திலேயோ விராலிமலையிலையோ அல்லது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடலூர்லையோ அப்படி அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து ஒரு மூத்த அதிமுக உறுப்பினர் அங்கே வரும்போது அங்கே ஏற்கனவே இருக்கும் தாவேக்கா நிர்வாகிகள் அவங்க இதை எப்படி எதிர்கொள்வாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்குமான உறவு எப்படி இருக்கும், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கவங்களுக்கு இவங்க வரதன் மூலமாக அந்த வாய்ப்பு நிச்சயமா பறிபோகிறதுக்கான MC சம்பத் அவர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு பதவி இல்லாமல்லாம் இருக்க முடியாதுல்ல. அவங்க ஏதாவது ஒரு பதவியை எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறார், இல்லை நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும், நீங்கள் வந்து இவங்களோட சேர்ந்து உழைக்கணும், நீங்கள் வந்து பெரும் பதவிகளை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னென்னா கட்சி தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று ஜென்சி அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு கட்சியை வலுப்படுத்தணும், ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தணும்னா நீங்கள் எல்லா வயதினரும் எல்லா தரப்பினரும் அந்த கட்சியில் இருந்தால் தான் அந்த கட்சியினோட ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அதை தாவேக்கா ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 35% இருந்தாலும் இதில் வந்து திமுக அதிமுக பிடிக்காதவர்கள், பாஜக சார்புடையவர்கள் எல்லாருமே இந்த முறை ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு சேஞ்சுக்காக. ஆனால் அவங்கெல்லாம் அடுத்த முறை ஓட்டு போடுவாங்களாங்கிறது நிச்சயம் கிடையாது. அப்போ என்னன்னா தாவேக்கா வந்து தனக்கென்று ஒரு அடையாளத்தை, தனக்குன்னு ஒரு ஓட் பேங்கை அவங்க வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஓட் பேங்க் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, DMK ஸ்டாண்ட் எடுக்கும் போது அந்த ஓட் பேங்க் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கிட்ட இருக்குது. ஸோ அதிமுகவை மட்டும்தான் அவங்க டீஸ்டெபிலைஸ் இப்போதைக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அதிமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே பிளான்டு தான்.
அவங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா திமுகவில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பிரிக்கலாம், அவங்க எத்தனை பேர் வருவாங்கங்கிறது தெரியாது. இல்லை இப்போ சரிபாதி இளைஞர்கள் இப்போ முழுமையாக இளைஞர்களாக இருக்காங்கன்றது இவங்க உள்ள வர மூலமாக அந்த இளைஞர்களோட எண்ணிக்கைன்றது குறைய ஆரம்பிச்சிரும்ல தாவேக்கா? ஆமாம், நிச்சயமாக குறையும். பட் அவங்களுக்கு என்னன்னா அந்த இளைஞர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் அவங்களால அடுத்தடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாதுல்ல. கட்டமைப்புன்னு ஒன்று வேணும்ல. முதல் எலெக்ஷனில் நீங்கள் வந்து உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது, நீங்கள் சொன்ன விஷயங்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால் ஓட்டு போட்டாங்க. ஒரு 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்ட பிறகு நீங்கள் திருப்பி உங்கள் வசீகரத்தை வச்சே மட்டும் நீங்கள் வந்து ஓட்டு கேட்க முடியாதுல்ல. இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் வந்து பெருமளவுக்கு கேம்பெயின் பண்ணல. வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த எக்ஸ்கியூஸ் அவருக்கு கிடையாது. ஏன்னா போன முறை வந்து போலீஸ் என்ன அலோவ் பண்ணலன்னு சொன்னார். இனிமே வர்ற எலெக்ஷனுக்கு எந்த போலீஸை ப்ளேம் பண்ணுவார்? எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் கட்சியை பலப்படுத்துறதை தவிர அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஏன்னா என்டிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் தேர்தலில் பெருமளவில் ஜெயிச்சிட்டாரு, 2வது தேர்தலே அவர் தோத்துட்டார். ஏன்னா கட்டமைப்பு இல்லை. அதன் பிறகு 5 வருஷம் கட்டமைப்பை உருவாக்கி 3வது தேர்தலில் அவர் ஜெயிக்கிறாரு. அந்த தேர்தலில் அவர் மருமகனால் வீழ்த்தப்படுகிறார். அதெல்லாம் வேற விஷயம். ஸோ கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் தாவேக்கா வந்து இப்போ வந்து எங்கெல்லாம் அவங்க வீக்காக இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க வந்து ஆட்களை கொண்டு வராங்க. அதுவும் அதிமுகவிலிருந்து கொண்டு வர்றது ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம், தாவேக்காவுக்கும் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம். ஏன்னா விஜய் அவர்களும் கூட அதிமுகவினுடைய தலைவர்களை தானே அவர் வந்து இன்வோக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சிங்கிறாரு, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சிங்கிறாங்க. இப்போ போகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, அம்மாவினுடைய ஆட்சியை பார்க்குறோன்னு. இந்த கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக எந்த பாலிசி டிசிஷன்ஸும் பெருசாக எடுக்காததுக்கு முன்னே 21 நாளில் 31 நாளில் இவங்க ரிசைன் பண்ணுறது வந்து இது முழுக்க முழுக்க வந்து பதவியை எதிர்பார்த்து ஒரு ஆளுங்கட்சியோடு நாம் இருந்தால் நமக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுங்கிறத விட அவங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்ஸ் தான் இதில் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் ஒன்றும் பெரிய மக்கள் நலன்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இதில்.